ஆன்மநேய உறவுகளுக்கு தயவான வணக்கங்கள். நம்ம திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்களால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவில் கேள்வி பதில் வினாக்களை பார்த்துட்ருக்கோம். 60 கேள்விகளில் நம்ம 4வது கேள்விகள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போது 5, 6, 7 கேள்விகளை பார்க்கலாம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது என்ன எனில், ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். அதாவது உயிர்களுக்கு மற்ற உயிர்கள் மேல் உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை நெகிழ்ச்சியை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும்? ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் இவ்வாறு உண்டாகுமென்று அறிந்தபோதாயினும் ஆன்ம உருக்கம் உண்டாகுமென்று அறிய வேண்டும். மற்ற உயிர்களின் மேல் எப்போது நமக்கு நெகிழ்ச்சி உண்டாகும் என்றால், பசி, தாகம், நோய், ஆசை, ஏழ்மை, பயம், கொலை ஆகியவற்றால் உயிர்கள் துன்பம் அடைவதை கண்டபோதிலும் துன்பம் அனுபவிக்கின்றன என்று காதினால் கேட்டபோதும் அல்லது இவைகள் துன்பம் அடையும் என்று நமது அறிவால் அறியும் போதும் நமக்கு ஆன்ம உருக்கம் உண்டாகும். ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு உரிமை எது எனில், ஜீவர்கள் எல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்களாய் சர்வ சக்தியுடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் ஓர் உரிமையுள்ள சகோதரர்களேயாவர். சகோதரர்களுள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும் துக்கப்படுவார் என்று அறிந்த போதும் அவரை தமது சகோதரர் என்று கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமையாகலின், ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் துக்கப்படுமென்று அறிந்தபோதும் மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும். உயிரிரக்கம் உண்டாவதற்கு உரிமை எது என்றால், ஒரு தாய் வயிற்றில் பிறப்பவர்கள் உடன்பிறப்புகள் என்ற தொடர்பு அல்லது உரிமை உள்ளவர்கள் ஆவார்கள். அதுபோல எல்லா உயிர்களும் என்றும் இருக்கும் இயல்புடைய கடவுளின் சிறு கூறுகளாக, அதாவது ஏகதேசமாக ஒரே கடவுளால் படைக்கப்பட்டிருப்பதால் எல்லா உயிர்களும் உடன்பிறப்புகள் என்ற ஒற்றுமை உரிமை தொடர்புள்ளவர்கள் ஆவார்கள். உடன் பிறந்தவர்களில் ஒருவர் ஒரு ஆபத்தால் துன்பப்படுகின்ற போதும் அல்லது துன்பப்படுவார் என்று அறிந்த போதும் தன் உடன்பிறப்பு என்ற தொடர்பில் உரிமையில் துன்பப்படுவது சகோதர உரிமை தொடர்பு என்பதால், அதுபோல ஒரு உயிர் துன்பப்படுகின்ற போதோ அல்லது துன்பப்படும் என்று அறியும் போதோ மற்றோர் உயிருக்கு துன்பம் மன உருக்கம் உண்டாவது ஒரே இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களின் பழைய ஆன்ம தொடர்பு உரிமை என்று நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, அனைத்து ஆன்மாக்களும் ஒரு தாயின் குழந்தைகளே. ஆன்மாக்கள்னும் போது இது மனிதர்களை மட்டும் குறிப்பிடுறதில்ல, அத்தனை பிறப்புகளுக்கும் அத்தனை விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையுமே குறிக்கும். மனித நேயத்தை தாண்டி ஆன்ம நேயத்தை பற்றி பேசினது வள்ளல் பெருமான் மட்டுமே. உங்கள் மனம் மிகுந்த வேதனைக்கு உட்பட்டிருந்தாலும் இல்லை பயத்துக்கு உட்பட்டிருந்தாலும் இல்லை பசி இந்த மாதிரி எந்த துன்பமோட இருந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு வழி ஆன்ம லாபம் சம்பாதிக்கிறது. அந்த ஆன்ம லாபம் அருளை கொண்டு மட்டுமே பெற முடியும். அந்த அருளை ஜீவகாருண்யம் கொண்டே, அதாவது உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஆன்மா கஷ்டப்படுதோ இல்லை கஷ்டப்படும்னு தெரிய வரும்போதோ அந்த ஆன்மாவை நீங்கள் வஞ்சிக்காமல் அவங்களுக்கு உதவி செய்யும்போது உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கப்படும். இப்படி ஒருத்தராக ஒரு செயின் போல் நம்ம உதவி பண்ணோன்னா அந்த உலகத்தில் வாருக்கான அவசியமே இல்லை. எல்லாரும் ரொம்ப அன்பை காமிச்சு இந்த உலகமே அமைதியாக இருக்கும். ஜாதிப்பற்று, மொழிப்பற்று, எல்லா பற்றையும் கடந்து இறைவன் ஒருவனே அப்படின்னு எல்லாருமே ஆன்ம லாபத்தை சம்பாதிக்கும் போது இங்கே நோய் நொடிக்கான அவசியமும் இருக்காது. மிகுந்த அமைதியான ஒரு வாழ்க்கையும் அமைதியான ஒரு இறைவனை நோக்கி செல்கின்ற பயணமாகவும் நமது வாழ்வு இருக்கும் என்பது ஐயமில்லை. அப்படி நம்ம சகோதரர்களில் பலர் கஷ்டப்படும் போது அந்த மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு வந்து பாதுகாக்கிற ஒரு அருமையான இல்லத்தை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன்.
கங்காரு கருணை இல்லத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் போலீஸின் உதவியோட இங்கே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல கைத்தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் வாங்கி தராங்க. இந்த ஆன்ம சகோதரர்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். உங்களோட பிறந்த நாள், கல்யாண நாள், இந்த மாதிரி எதுக்காவது நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்யலாம். இயற்கை பிரபஞ்சத்தை நான் நம்புகிற ஆள். ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி மீட்பு பணிக்கு நாங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு கருணை இல்லம் நடத்துகிறோம், இங்கே 350 பேர் தங்கியிருக்காங்க 5 மையங்களில், உதவி பண்ணுங்கன்னு எங்கேயுமே நான் ஒரு போஸ்டரோ விளம்பரமோ போடுறதில்ல. என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எந்த மூலையில் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க பாதுகாப்பு இல்லாமல் சுய நினைவு இல்லாமல் ஆதரவற்ற நிலையில் சாகும் தருவாயில் யாரை பார்த்தீங்கனாலும் தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுத்து எனக்கு கொடுங்க. அவங்க எந்த மூலையில் இருக்காங்க, எந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்காங்க, எந்த மரத்தடியில் இருக்காங்க, எந்த சாக்கடை ஓரமாக இருக்காங்க, அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. நாங்கள் அந்த பகுதிக்கு தமிழ்நாட்டில் எந்த இடமா இருந்தாலும் அந்த போலீஸை அணுகி பக்கத்தில் உள்ள முக்கியஸ்தர்களை அணுகி அவங்கள அங்கேருந்து மீட்டு அவங்கள காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.